Question number 421. Let f be a function from R to R. Be defined by f of x is equal to 1 minus modulus of x. Then the range of f is. Function R to R இல் சார்பு f of x is equal to 1 minus modulus of x என வரையறுக்கப்படுகிறது எனில் f இன் வீச்சகம் என்ன? இப்போ ஒரு ஃபங்க்ஷன் f. இந்த ஃபங்க்ஷனோட டொமைன் வந்து R ரியல் நம்பர்ஸ், கோடொமைன் வந்து அதுவும் R ரியல் நம்பர்ஸ். இப்போ இந்த ஃபங்க்ஷன் f வந்து R to R மேப் ஆகுது. இந்த ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க? f of x is equal to 1 minus modulus of x. இந்த ஃபங்க்ஷனோட ரேஞ்ச் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ டொமைன் ஆரில் வந்து இருக்க எலமெண்ட்ஸ் என்னென்ன வரும்? நெகட்டிவ் நம்பர்ஸ், அப்புறம் 0 அண்ட் பாசிட்டிவ் நம்பர்ஸ், இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து எந்தெந்த கோடொமைனில் இருக்க எலமெண்ட்ஸ்க்கு மேப் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். இப்போ இந்த எலமெண்ட்ஸோட செட்டு தான் வந்து இட் இஸ் ரேஞ்ச். இப்போ இதை தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க? 1 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். இப்போ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ், மாடுலஸ் ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? கொடுத்துருக்க எக்ஸ் வந்து இட் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா அதே எக்ஸ் அந்த நம்பரை அப்படியே போட்டுறணும். இதே இது இந்த கொடுத்துருக்க நம்பர் எக்ஸ் வந்து இட் இஸ் லெஸ் தேன் 0வாக இருந்துச்சுன்னா இங்கே வந்து என்ன போடணும்னா மைனஸ் எக்ஸ்ன்னு போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 0வோட மாடுலஸ் வேல்யூ என்ன வரும்னு பாருங்கள். இப்போ இங்கே வந்து எக்ஸ் வந்து 0ன்னு வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? அதே நம்பரை அப்படியே போட்டுறணும். இப்போ மாடுலஸ் ஆஃப் 0 இட் இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு மாடுலஸ் ஆஃப் +7 ஒரு பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ அதே நம்பரை அப்படியே போட்டுறணும். இப்போ மாடுலஸ் ஆஃப் 7 இஸ் ஈக்குவல் டு 7. அதே மாதிரி இப்போ இங்கே பாருங்கள் மாடுலஸ் ஆஃப் -7 அப்படின்னா என்ன பண்ணணும்? இப்போ இங்கே கொடுத்துருக்க எக்ஸ் வந்து என்னது? -7. இது ஒரு நெகட்டிவ் நம்பர். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? மைனஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து இஸ் -7 இப்படின்னு போடுவோம். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து இஸ் +7 அப்படின்னு கிடைக்கும் நமக்கு. ஸோ ஒரு நம்பருக்கு மாடுலஸ் போடும்போது நமக்கு எப்பயுமே வந்து ஒரு நான் நெகட்டிவ் நம்பர் தான் வரும். இப்போ ஒரு நம்பர் லைனில் வந்து நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும், 0 இருக்கும், தென் பாசிட்டிவ் நம்பர்ஸ் எல்லாம் வரும். இப்போ நான் நெகட்டிவ் நம்பர்ஸ்னால் 0 அண்ட் 0க்கு ரைட் சைடு இருக்க எல்லா நம்பர்ஸுமே வந்து என்னென்னா நான் நெகட்டிவ் நம்பர்ஸ். x is equal to 0ன்னு போடுறப்ப இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ வந்து எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். f of 0 is equal to 1 minus modulus of 0. நமக்கு modulus of 0 என்ன தெரியும்? It is 0. இப்போ 1 minus 0 it is equal to 1. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நெகட்டிவ் நம்பரை போட்டு பார்ப்போம். -3. f of -3 is equal to 1 minus modulus of -3. that is equal to 1 minus நெகட்டிவ் நம்பருக்கு மாடுலஸ் இருக்கும் போது அந்த நம்பர் பாசிட்டிவ் ஆகும். இப்போ -3 இட் இஸ் ஈக்குவல் டு -2. ஸோ நெகட்டிவ் நம்பர்ஸ் வருது. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு பாசிட்டிவ் நம்பர் போட்டு பார்ப்போம். 7. f of 7 இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் 7 தட் இஸ் ஈக்குவல் டு 1 minus 7 தட் இஸ் ஈக்குவல் டு -6. இங்கே வந்து எக்ஸோட வேல்யூ வந்து நெகட்டிவாக போட்டாலும் சரி பாசிட்டிவாக போட்டாலும் சரி நமக்கு ஒரு நெகட்டிவ் நம்பர் தான் கிடைக்கும். அதே மாதிரி x is equal to 0 போட்டால் நமக்கு கிடைக்கிற வேல்யூ என்னது? இட் இஸ் ஈக்குவல் டு 1. இதே இது இப்போ x is equal to 1ன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். x is equal to 1 அப்படின்னா f of 1 is equal to 1 minus modulus of 1 is 1. it is equal to 0. இப்போ இந்த இடத்துல வந்து 1 தவிர்த்து வேறு எந்த பாசிட்டிவ் வேல்யூஸும் வரதுக்கு சான்ஸ் கிடையாது. ஸோ ரேஞ்ச் ஸ்பேஸ் வந்து என்ன வரும்னா -∞ அப் டு 1. இங்கே வந்து 1 பக்கத்தில் எதுக்கு க்ளோஸ்ட் ப்ராக்கெட் போடுறோன்னா இங்கே 1ன்ற நம்பரும் இன்க்ளூட் ஆகுது, அதனால தான். அப்போ ரேஞ்ச் ஸ்பேஸ் வந்து என்னென்னா இஸ் -∞, 1. ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 422. ஃபைண்ட் த சம் ஆஃப் n terms of the series 6 plus 66 plus 666. 6 plus 66 plus 666. இந்த சீரீஸோட சம் அப் டு n டேர்ம்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த 2019 கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா எல்லா சம்ஸுமே கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்குது. இப்போ இங்கேருந்து 6 காமனாக எடுப்போம். காமனாக எடுத்தோன்னா 1 + 11 + 111 அப் டு n டேர்ம்ஸ். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா இங்கே டிவைடட் பை 9 இன்டூ 9. இப்போ இந்த சம்மை பொறுத்தவரை இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்க சம் தான். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்?
9 வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ 6 divided by 9 into 9 plus 99 plus 999 up to n terms. Next 6 divided by 9 into 9 அப்படி எழுதலாம் 10 minus 1 plus 99 100 minus 1 plus 999 1000 minus 1. ஸோ இந்த மாதிரி எழுதலாம் up to n terms. Next 10 100 இதெல்லாம் வந்து ஒரு சைடு எடுக்கிறோம். 6 divided by 9 into 10 plus 100 plus 1000 plus up to n terms. And இங்கே minus 1 வந்து n terms வரும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 100 divided by 10 என்ன வரும் 10 வரும். அதே மாதிரி 1000 divided by 100 10. இப்போ இந்த சீரீஸ் வந்து என்னது ஒரு ஜாமெட்ரிக் சீரீஸ். ஏன்னா காமன் ரேஷியோ 10 கிடைக்குது. காமன் ரேஷியோ வந்து greater than 1 இருந்துச்சுன்னா sum of the n terms of the geometric series is a into r power n minus 1 divided by r minus 1. இப்போ இங்கே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ ஏன்றது என்னது இந்த ஃபஸ்ட் நம்பர் இதான் வந்து ஏ. இப்போ 10 இன்ட்டு காமன் ரேஷியோ வந்து என்னது அதுவும் இட் இஸ் ஈக்குவல் டு 10. 10 power n minus 1 divided by 10 minus 1 is 9. ஸோ இப்போ இந்த சீரீஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இங்கே minus 1 minus 1 minus 1 up to n terms. ஸோ minus 1 into n that is minus n. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும் it is equal to 6 divided by 9 into 10 into 10 power n minus 1 divided by 9 minus n. இப்போ இங்கே 6 by 9 கேன்சல் பண்ணலாமா 2 3s are 6 3 3s are 9. இப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன 2 divided by 3 into 10 into 10 power n minus 1 divided by 9 minus n. இது இருக்குன்னு பாருங்க ஆப்ஷன் பி. Question number 423. A fruit seller bought 8 boxes of grapes at 150 each. Fruits of one box was damaged. He sold the remaining boxes at 190 each. Find the profit or loss percentage. ஒரு பழ வியாபாரி ரூபாய் 150 வீதம் 8 திராட்சை பழப்பெட்டிகளை வாங்குகிறார். அதில் ஒரு பெட்டியில் உள்ள பழங்கள் கெட்டுவிட்டன. மீதமுள்ள பழப்பெட்டிகளை ரூபாய் 190 வீதம் விற்றுவிடுகிறார் எனில் அவர் அடையும் லாபத்தை அல்லது நஷ்டத்தை சதவீதத்தில் கூறுக. ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரூட் செல்ல வந்து 8 பாக்ஸஸ் ஆஃப் கிரேப்ஸ் வாங்குறாரு. எவ்வளோ ரூபாய்க்குனா ஒவ்வொரு பாக்ஸையும் 150 ரூபாய்க்கு வாங்குறாரு. இப்போ காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 8 into 150 தட் இஸ் ஈக்குவல் டு 1200 ருபீஸ். இப்போ 8 பழப்பெட்டிகளை வந்து 1200 ருபீஸ்க்கு வாங்குறாரு. அதில் ஒரு பாக்ஸ் வந்து டேமேஜ் ஆயிடுது. ரிமைனிங் இருக்க பாக்ஸஸை 190 ஈச் அப்படின்னு வச்சு விற்கிறாரு. இப்போ 8 பாக்ஸில் ஒரு பாக்ஸ் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் 7 பாக்ஸஸ் இருக்கும். அந்த 7 பாக்ஸஸை ஒவ்வொரு பாக்ஸும் 190 ருபீஸ்ன்னு வச்சு விற்கிறாரு. இப்போ செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 7 into 190 தட் இஸ் ஈக்குவல் டு 1330 ருபீஸ். இப்போ வாங்கின விலையோட விற்ற விலை வந்து அதிகமாக இருக்குது. அப்போ அவருக்கு என்ன கிடச்சிருக்கும் ப்ராஃபிட் தான் கிடச்சிருக்கும். இப்போ ப்ராஃபிட் வந்து என்னது இஸ் 1330 minus 1200 that is equal to 130 rupees. இதான் அவருக்கு கிடைச்ச ப்ராஃபிட். இப்போ ப்ராஃபிட்டாக இருந்தால் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபார்முலா என்ன ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ். இங்கே கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் வாங்கின விலை தான் வந்து போடணும் இன்ட்டு 100%. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுவோம் 130 divided by cost price வந்து 1200 rupees into 100%. இப்போ zeros வந்து கேன்சல் ஆகும். 6 2s are 12 again 6 2s are 12 remaining 1 5 2s are 10. இப்போ நெக்ஸ்ட் இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா 10 point something தான் வரும். ஏன்னா 10 into 6 is 60 10 point something தான் வரும். இப்போ இங்கே ஆப்ஷன்ஸில் அதை வச்சு கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். ஆமாம் நமக்கு ப்ராஃபிட்னு கிடச்சிருக்கு அண்ட் பர்சன்டேஜ் வேல்யூ வந்து 10 point something தான் வரும். ஸோ ஆப்ஷன் பி. ஆப்ஷனுமே ப்ராஃபிட்டில் கொடுத்து 10.23%, 10.53 இப்படின்னு ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ்லையும் வேறு வேறு வேல்யூஸ் இந்த மாதிரி 10 point somethingனு வந்துருந்துச்சுன்னா நீங்கள் நார்மலாக கேல்குலேட் பண்ணும். இல்லை இங்கே ஒரே ஒரு ஆப்ஷனில் தானே அப்படி வந்திருக்கு. ஸோ அதான் தான் இருக்கும் ஆன்சர்.
Question number 424. If a clock shows 3 p.m. now, what will be the angle between minute hand and the hour hand after an hour and 5 minutes? ஒரு கடிகாரத்தில் தற்பொழுது நேரம் மாலை 3 மணி எனில் 1 மணி 5 நிமிடங்களுக்கு பிறகு நிமிடம் உள்ளிருக்கும் மணி உள்ளிருக்கும் இடையில் உள்ள கோணம் என்ன? அப்போ ஃபஸ்ட்டு வந்து 3 pmனு காமிச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஆஃப்டர் அண்ட் ஆர் அண்ட் 5 minutes என்ன காமிச்சிருக்கும் கிளாக்ல 4 மணி 5 நிமிடங்கள் அப்படின்னு காமிச்சிருக்கும். பெரிய முள் வந்து எங்கே இருந்திருக்கும் 5 நிமிஷம்ன்றப்ப இங்கே இருந்திருக்கும். இப்போ 4 மணியை தாண்டி கொஞ்சம் கூட இருக்கு இல்லையா, அப்போ இங்கே கொஞ்சம் தள்ளி வந்திருக்கும். இப்போ அவங்க கேட்குறது என்ன, மினிட் ஹேண்ட் அண்ட் ஆர் ஹேண்டுக்கு இடையில இருக்க ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. இதை ஈஸியாக நீங்கள் ஒரு சிம்பிள் ஃபார்மில் வச்சு போட்டுருங்க. என்னென்னா மாடுலஸ் ஆஃப் 30 into h minus 11 divided by 2 into minutes. இப்போ இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆங்கிள் வந்து கிடைச்சிடும். இப்போ இட் இஸ் ஈக்குவல் டு 30 into ஹார் வந்து என்னது இஸ் 4 minus 11 divided by 2 into minutes வந்து 5 minutes. It is equal to modulus of 30 into 4 is 120 minus 5 2s are 10, remaining 1, 0.5. So 5.5 into 5 is 27.5. இப்போ சப்ட்ராக்ட் பண்ணோன்னா 92.5 கிடைக்கும். இதோட மாடுலஸ் வேல்யூ என்ன, உள்ளே இருக்க நம்ம பாசிட்டிவாக இருக்கனால மாடுலஸ் வேல்யூவும் சேம் தான், என்னது 92.5ன்னு கிடைக்கும். மினிட் ஹேண்டுக்கும் ஹார் ஹேண்டுக்கும் இடையில இருக்க ஆங்கிள் வந்து 92.5 டிகிரி. ஆப்ஷன் சி. இப்போ இங்கே வந்திருக்க வேல்யூ வந்து 180 டிகிரியோட கம்மியாக இருக்கிறதுனால அது அப்படியே எழுதிடுவோம். இதே இது 180 டிகிரிக்கு மேலே வந்துச்சுன்னா அதுக்கு வேறு ப்ரொசீஜர். Question number 425. If alpha and beta are the roots of the equation 2x square minus 3x minus 1 is equal to 0, then find the value of alpha square plus beta square. 2x square minus 3x minus 1 is equal to 0 என்ற சமன்பாட்டின் மூலங்கள் ஆல்ஃபா மற்றும் பீட்டா எனில் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயரின் மதிப்பு யாது? இப்போ நம்ம குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்ற டாப்பிக்கில் இருக்க எல்லா கான்செப்ட்ஸும் கிளியராக படிச்சிருந்தோன்னா இந்த சமம் வந்து ஈஸியாக போட்டுடலாம். இப்போ இங்கே பாருங்கள், நம்ம கொடுத்துருக்க குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் என்னென்னா 2x ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் என்னன்னு சொல்லிட்டாங்க, ஆல்ஃபா அண்ட் பீட்டா. இதான் வந்து இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட 2 ரூட்ஸ். நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். நமக்கு இந்த ரிசல்ட் வந்து தெரியும், ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு alpha plus beta the whole square minus 2 into alpha beta. இப்போ நம்ம alpha plus beta வேல்யூவும் alpha beta வேல்யூ கண்டுபிடிச்சிட்டா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் தான் alpha and beta. இப்போ alpha plus beta is equal to minus coefficient of x என்னது minus 3 divided by coefficient of x square 2 is equal to 3 divided by 2. Next alpha into beta வந்து is equal to இங்கே constant value என்னது minus 1 divided by coefficient of x square that is 2. ஸோ இப்போ அந்த வேல்யூஸ் கண்டுபிடிச்சாச்சு, இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 3 divided by 2 the whole square minus 2 into minus 1 by 2. இப்போ இங்கே 2 கேன்சல் ஆயிரும். இப்போ it is equal to 9 divided by 4 minus into minus 1 is plus 1. இப்போ 9 plus 4 divided by 4 that is equal to 13 divided by 4. Option D. Question number 426. Evaluate. மதிப்பு காண்க. இப்போ ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து ட்ரிக்னாமெட்ரிக் கான்செப்டே வந்து உள்ளே வருது. இப்போ இங்கே பாருங்கள், sin 90 டிகிரி மைனஸ் தீட்டா என்னது காஸ் தீட்டா. ஏன்னா sin 90 டிகிரி மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டான்னு தெரியும் நமக்கு. அதேமாதிரி cos 90 டிகிரி மைனஸ் தீட்டா என்ன வரும் இஸ் sin தீட்டா. இப்போ இந்த ரிசல்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். cos தீட்டா டிவைடட் பை 1 ப்ளஸ் sin தீட்டா ப்ளஸ் cos தீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் cos 90 டிகிரி மைனஸ் தீட்டா இஸ் sin தீட்டா. நெக்ஸ்ட் இங்கே டினாமினேட்டர்ஸ்க்கு எல்சிஎம் என்ன வரும் 1 ப்ளஸ் sin தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் sin தீட்டா. இப்போ இங்கே வந்து நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் 1 மைனஸ் sin தீட்டாவாக மல்டிப்ளை பண்ணுவோம். இந்த டேர்மில் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து எல்சிஎம் இந்த வேல்யூ வரணுன்றதுக்காண்டி இங்கே 1 ப்ளஸ் sin தீட்டாவாக மல்டிப்ளை பண்ணுவோம்.
So 1 minus sin theta into cos theta plus 1 plus sin theta into cos theta. இப்போ cos theta காமன் எடுக்கலாமா? cos theta into 1 minus sin theta plus 1 plus sin theta. இப்போ இங்கே minus sin theta plus sin theta cancel ஆயிரும். Divided by இங்கே பார்த்தீங்கன்னா a plus b into a minus b இப்படின்னு இருக்கு. ஸோ அதை எப்படி எழுதிக்கலாம்? a square minus b square எழுதலாம். அப்போது இங்கே ஏன்றது வந்து 1. இப்போ 1 square minus b வந்து sin theta. அப்போ sin square theta. It is equal to இங்கே ஒரு 1 இருக்குது, இங்கே ஒரு 1 இருக்குது. இப்போ ஆட் பண்ணோன்னா 2. 2 into cos theta divided by 1 minus sin square theta. 2 into cos theta divided by 1 minus sin square theta என்னது? cos square theta. எப்படின்னா இந்த ஐடென்டிட்டி நமக்கு தெரியும். cos square theta plus sin square theta is equal to 1. இப்போ cos square theta வந்து is equal to 1 minus sin square theta. ஸோ அதை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகும்? cos theta and இங்கே ஒரு cos theta கேன்சல் ஆயிரும். இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? 2 divided by cos theta. இப்போ 1 divided by cos theta என்ன வரும்? It is secant theta. So it is equal to 2 into secant theta. தான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஆப்ஷன் A. Question number 427. Rahul has made 45 conical pen stands of same size with the radius of each is being 5 cm and their heights are square root of 3 times their radii by using some amount of cardboard. How many pen stands can he make by using same amount of cardboard in the shape of cylinder with base if the radius and height of each cylindrical stand is 2 cm and 6.5 cm respectively? In both the types, top is open. ராகுல் என்பவர் 5 சென்டிமீட்டர் ஆரமும் ஆரத்தை போல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 மடங்கு உயரமும் கொண்ட 45 கூம்பு வடிவ பேனா கூடைகளை ஒரு குறிப்பிட்ட அளவுள்ள அட்டை பலகையை கொண்டு தயாரிக்கிறார். இப்போ என்ன சொல்கிறாங்க? ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் கார்ட்போர்டை யூஸ் பண்ணி 45 கோனிக்கல் பென் ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் சேம் சைஸ் வந்து ராகுல் வந்து செய்கிறாரு. அந்த கோனிக்கல் பென் ஸ்டாண்டோட ரேடியஸ் வந்து என்ன சொல்லிட்டாங்க? 5 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் ஹைட் என்ன சொல்லிட்டாங்க? ஹைட் வந்து இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 டைம்ஸ் தியர் ரேடியை. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 into 5. ஓகே. நெக்ஸ்ட் how many pen stands can he make by using the same amount of cardboard in the shape of cylinder with base? இப்போ அதே அமௌண்ட் ஆஃப் கார்ட்போர்டை யூஸ் பண்ணி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் வந்து எத்தனை பென் ஸ்டாண்ட் வந்து ராகுலால் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. வித் பேஸ் சர்க்கிள் மட்டும் இருக்குது. டாப் வந்து ஓப்பனாக இருக்கும். ஏன்னா ரெண்டு இதுலேயுமே வந்து என்னது? டாப் வந்து இஸ் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இஃப் த ரேடியஸ் அண்ட் ஹைட் ஆஃப் ஈச் சிலிண்டர் இஸ் 2 cm and 6.5 cm. இந்த சிலிண்டரோட ரேடியஸ் வந்து என்னென்னா 2 cm அண்ட் ஹைட் வந்து என்னென்னா 6.5 cm. இப்போ அந்த சேம் அமௌண்ட் ஆஃப் கார்ட்போர்டை யூஸ் பண்ணி கோனிக்கல் பென் ஸ்டாண்ட்ஸ் வந்து 45 செய்கிறாரு. அதே கார்ட்போர்டை யூஸ் பண்ணி சிலிண்ட்ரிக்கல் ஷேப் பென் ஸ்டாண்ட் வந்து எத்தனை செய்ய முடியும்னு கேட்குறாங்க. அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஒரே அமௌண்ட் ஆஃப் கார்ட்போர்டை யூஸ் பண்ணி தான் இது ரெண்டுமே செய்கிறான்றனால என்ன சொல்லலாம்? 45 into curved surface area of the cone. ஏன்னா இங்கே டாப் ஓப்பன்னு சொல்லிட்டதுனால இங்கே curved surface area அது மட்டும் தான் கேல்குலேட் பண்ணுவோம். curved surface area of the cone it is equal to n into curved surface area of cylinder ப்ளஸ் இங்கே பேஸ் மட்டும் கேல்குலேட் ஆகும். பேஸ் வந்து என்னது? இட் இஸ் அ சர்க்கிள். அந்த சர்க்கிளோட ஏரியா என்னது? பை ஆர் ஸ்கொயர். ஸோ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா சேம் அமௌண்ட் ஆஃப் கார்ட்போர்டை யூஸ் பண்ணி தான் இந்த ரெண்டுமே செய்கிறாங்க அப்படின்னு சொன்னதுனால இந்த ரெண்டு சைடு இருக்க வேல்யூஸும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ இங்கே தெரிஞ்ச வேல்யூஸ் எல்லாம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம என்னோட வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிப்போம். 45 into curved surface area of the cone வந்து is pi into RL. It is equal to n into curved surface area of the cylinder is 2 pi r into h. இங்கே ஒரு pi r square இருக்குது. Area of the base circle of the cylinder. தெரிஞ்ச வேல்யூஸ் எல்லாம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 45 into pi அப்படியே வச்சுக்குவோம். ரேடியஸ் என்ன வரும்? இட் இஸ் 5 cm into 5 into L. L வந்து என்னன்னு தெரியாது. L வந்து என்னது? ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் த கோன். இதுக்கு ஃபார்முலா என்ன?
இந்த ட்ரையாங்கிள் எடுத்திங்கன்னா ஏபிசி இந்த ட்ரையாங்கிள் எடுத்திங்கன்னா இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி இந்த ஹைபாட்னஸ் சைடாக கண்டுபிடிக்கலாம். அப்போ எல் வந்து என்ன வரும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹச் ஸ்கொயர் வந்து என்னது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 into 5 the whole square ப்ளஸ் ஆர் வந்து இஸ் 5 ஸ்கொயர். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும் இட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 into ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இஸ் 3 into 5 ஸ்கொயர் இஸ் 25 ப்ளஸ் again ஒரு 5 ஸ்கொயர் that is 25 it is equal to square root of 75 plus 25 that is equal to square root of 100. இப்போ ஸ்கொயர் ரூட் விட்டு வெளியே வரும்போது we get 10. இதான் வந்து the slant height of the cone. இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் 10 it is equal to n தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இன்டூ இங்கே இந்த ரெண்டு டேர்ம்ஸ்லேருந்தும் பையை காமனாக எடுக்கலாமா பையை காமனாக வெளியே எடுத்துறோம். நெக்ஸ்ட் 2 இன்டூ ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர் வந்து இஸ் 2 இன்டூ ஹைட் வந்து 6.5 ப்ளஸ் radius of the base circle வந்து is 2 square is 4. next இங்க pi cancel ஆயிரும். இப்போ n is equal to 45 into 5 into 10 divided by இங்க 2 into 2 is 4 into 6.5 is 26 plus 4 that is 30. next 10 3s are 30 1 3s are 3 remaining 1 5 3s are 15. இப்போ n is equal to 15 into 5 that is 75. கொடுத்திருக்க amount of cardboard யூஸ் பண்ணி 75 cylindrical pen stands வந்து நம்மளால செய்ய முடியும். Option B. Question number 428. A bag contains 5 red balls and some blue balls. If the probability of drawing a blue ball from the bag is thrice that of drawing a red ball, then find the number of blue balls in the bag. ஒரு பையில் 5 சிவப்பு மற்றும் சில நீல நிற பந்துகள் உள்ளன. இப்போ அந்த பையில் வந்து எத்தனை சிவப்பு நிற பந்துகள் இருக்குன்னா 5. ஸோ 5 ரெட் பால்ஸ் ப்ளஸ் சில நீல நிற பந்துகள் உள்ளன. அது வந்து நமக்கு எத்தனை நம்பர் ஆஃப் பால்ஸ் வந்து ப்ளூன்னு தெரியாது. நம்ம எக்ஸ் நம்பர் ஆஃப் பால்ஸ் வந்து ப்ளூவில் இருக்குன்னு எடுத்துப்போம். அப்பையிலிருந்து ஒரு நீல நிற பந்தை எடுப்பதற்கான நிகழ்தகவு ஒரு சிவப்பு நிற பந்தை எடுப்பதற்கான நிகழ்தகவின் 3 மடங்கு எனில் அப்பையில் உள்ள நீல நிற பந்துகளின் எண்ணிக்கை. பேகுக்குள்ளே எத்தனை பால்ஸ் இருக்குது மொத்தம் 5 ரெட் பால்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளூ பால்ஸ். இதான் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் இந்த பேக். இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஒரு நீல நிற பந்தை எடுப்பதற்கான நிகழ்தகவு. நீல நிற பந்தை எடுப்பதற்கான நிகழ்தகவு என்ன வரும் ப்ராபபிலிட்டி ஆஃப் டேக்கிங் அ ப்ளூ பால் இட் இஸ் ஈக்குவல் டு டினாமினேட்டரில் நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ் என்னது 5 ப்ளஸ் எக்ஸ். இப்போ இத்தனை பால்ஸில் தான் வந்து ப்ளூ பாலை வந்து சூஸ் பண்ண போகிறோம். ப்ளூ பால்ஸ் எத்தனை இருக்குது எக்ஸ். சிவப்பு நிற பந்தை எடுப்பதற்கான நிகழ்தகவின் ப்ராபபிலிட்டி ஆஃப் டேக்கிங் ரெட் பால்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் வந்து 5 ப்ளஸ் எக்ஸ். அதில் ரெட் பால்ஸ் வந்து 5 இருக்குது. ப்ராபபிலிட்டி ஆஃப் டேக்கிங் ப்ளூ பால்ஸ் வந்து இஸ் ஈக்குவல் டு 3 times the probability of taking the red balls from the bag. ஸோ இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம் find the number of blue balls in the bag. இந்த எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இங்கே உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். 3 into 5 is 15 divided by 5 plus x is equal to x divided by 5 plus x. இங்கே 5 plus x வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன கிடைக்குது x is equal to 15. இதான் வந்து the number of blue balls. Option D. Question number 429. A rectangular garden is 90 meter long and 75 meter broad. A path 5 meter wide is to be built outside and around it. Find the area of the path in hectare. ஒரு செவ்வக வடிவ தோட்டம் 90 மீட்டர் நீளம் மற்றும் 75 மீட்டர் அகலமாகவும் உள்ளது. அதன் பாதை 5 மீட்டர் அகலத்தில் தோட்டத்தை சுற்றி அமைக்கப்படுகிறது எனில் பாதையின் பரப்பை ஹெக்டேரில் எழுதுக. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க ஒரு ரெக்டாங்குலர் கார்டனோட லென்த் வந்து என்ன கொடுத்துட்டாங்க 90 மீட்டர் லாங் அண்ட் பிரெத் வந்து என்னது 75 மீட்டர் ப்ராடுன்னு கொடுத்துட்டாங்க. A path of 5 meter wide is to be built outside and around it. இதை சுற்றி 5 மீட்டர் அகலத்தில் வந்து ஒரு நடைபாதையை வந்து அமைக்கிறாங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த பாத் இன் ஹெக்டேர். இப்போ இங்கே ஷேட் பண்ணியிருக்க ரீஜன் தான் வந்து இஸ் த ஏரியா ஆஃப் த பாத். இதை எப்படி கண்டுபிடிப்போம் ரெக்வயர்டு ஏரியா வந்து இஸ் ஈக்குவல் டு அவுட்டர் ரெக்டாங்கிளோட ஏரியா மைனஸ் ஏரியா ஆஃப் த இன்னர் ரெக்டாங்கிள். அதாவது அவுட்டர் ரெக்டாங்கிளோட ஏரியாவிலேருந்து இன்னர் ரெக்டாங்கிளோட ஏரியாவை ரிமூவ் பண்ணிட்டோன்னா மீதி அந்த ரிமைனிங் இருக்க அந்த பாத்தோட ஏரியா வந்து கிடச்சிடும். அவ்வளோதான்.
இப்போ இந்த அவுட்டர் ரெக்டாங்கிளோட லென்த் வந்து கேபிட்டல் எல்னு வச்சுக்குவோம், பிரெத்தை வந்து கேபிட்டல் பின்னு வச்சுக்குவோம். இப்போ இன்னர் ரெக்டாங்கிள் உள்ளே இருக்க செவ்வகத்தோட நீளம் வந்து 90 மீட்டர்னு தெரியும். இதை சுற்றி 5 மீட்டர் அகலமுள்ள நடைபாதை தான் அமைக்கிறாங்க. இப்போ இங்கே ஒரு 5 மீட்டர் அண்ட் இங்கே ஒரு 5 மீட்டர் ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 90 + 5 + 5 தட் இஸ் ஈக்குவல் டு 100 மீட்டர். இதான் வந்து வெளியே இருக்க செவ்வகத்தோட நீளம். அதே மாதிரி பிரெத்து என்ன வரும்? உள்ளே இருக்க செவ்வகத்தோட பிரெத்து வந்து என்னது? 75. இங்கே ஒரு 5 மீட்டர் அண்ட் அதே மாதிரி இங்கே ஒரு 5 மீட்டர் ஆட் பண்ணோன்னா 75 + 5 அண்ட் இன்னொரு 5 ப்ளஸ் பண்ணும். ஆட் பண்ணால் வி கெட் 85 மீட்டர். இதான் வந்து அவுட்டர் ரெக்டாங்கிளோட பிரெத்து. நமக்கு ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஃபார்மில் என்ன தெரியும்? லென்த் இன்ட்டு பிரெத். இப்போ அவுட்டர் ரெக்டாங்கிளோட ஏரியானது 100 × 85 மைனஸ் இன்னர் ரெக்டாங்கிளோட ஏரியா வந்து இஸ் 90 × 75. இப்போ 100 × 85 இஸ் 8500 minus 90 × 75 is 6750. It is equal to 1750 meter square. இப்போ நம்மளை ஏரியாவை எந்த யூனிட்ஸில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ஹெக்டேரில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு மீட்டர் ஸ்கொயரில் தான் கிடச்சிருக்கு. இப்போ நமக்கு என்ன தெரியும்? 1 hectare is equal to 10,000 meter square. இப்போ இதுலேருந்து என்ன தெரியும்? 1 meter square வந்து is equal to 1 divided by 10,000 hectare. 1 meter square வந்து 1 divided by 10,000 hectareனா 1750 meter square வந்து 1750 divided by 10,000 hectare. இப்போ 0 வந்து கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் என்ன வரும் வேல்யூ? இட் இஸ் ஈக்குவல் டு 0.175 hectare. இந்த ஆப்ஷனை வந்து அவங்க எங்கேயுமே கொடுக்கல, ஆனால் கரெக்ட் ஆப்ஷன் வந்து இதுதான். கொஸ்டின் நம்பர் 430. இஃப் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் 1, 2, 3, 4, 5 is square root of 2. What is the variance of 51, 52, 53, 54 and 55? இப்போ ஃபஸ்ட்டு ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. என்னது? 1, 2, 3, 4, 5. இந்த டேட்டாவோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் திட்ட விலக்கம் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ஃபைண்ட் த வேரியன்ஸ் ஆஃப் 51, 52, 53, 54 and 55. இந்த 5 நம்பர்ஸ்க்கான வேரியன்ஸ்னா என்ன? சிக்மா ஸ்கொயர் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன? சிக்மா. பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டேட்டாவில் இருக்க ஒவ்வொரு நம்பர்ஸோட 50 அப்படின்ற நம்பரை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ கொடுத்துருக்க ஒரு செட் ஆஃப் டேட்டாவில் ஒவ்வொரு நம்பரோட சேம் கான்ஸ்டன்ட் வேல்யூவை ஆட் பண்ணும்போது கிடைக்கிற நம்பர்ஸ் இருக்கும் இல்லையா? இதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன ஆகுனா எந்த சேஞ்சஸுமே இருக்காது. இந்த ஒரிஜினல் டேட்டாவோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷனே தான் அப்படியே இங்கேயும் வரும். இப்போ இந்த டேட்டாவோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்னது? இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. நம்மளை என்ன கேட்டிருக்காங்க? வேரியன்ஸ் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ சிக்மா ஸ்கொயர் என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 the whole square, that is equal to 2. The answer option C.